நம்ம ஹீரோக்கு இந்த டிஷர்ட் ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால இந்த டிஷர்ட் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த கடைக்காரர் வந்து இந்த டிஷர்ட்டுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்பாரு. நம்ம ஹீரோ வந்து இல்ல என்கிட்ட இது காசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரரை அந்த டிஷர்ட்டை பிடிங்கிட்டு எப்ப காசு இருக்கோ அப்ப வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட நாயும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் ஒரு பெண்மணியை கழுத்து பிடிச்சு கண்ணை நீட்டி காசு தா அப்படின்னு கேட்பாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம திருடனோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு அந்த பெண்மணிட்ட உங்கள்ட்ட காசு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த பெண்மணியும் என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு பயத்திலேயே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த திருடனை கழுத்து பிடிச்சி தூக்கி போட்டு எனக்கு அந்த காசு கிடைக்குமா அப்படின்னு அந்த பெண்மணிட்ட நம்ம ஹீரோ கேட்பாங்க. அந்த பெண்மணியும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டிஷர்ட்டை போட்டு ஒரு தாத்தாவை பார்க்க வருவாரு. கரெக்டா அந்த தாத்தாவும் நீங்க வந்திருக்க கூடாதுன்னு சொன்ன உடனே சோல்ஜர்ஸும் அந்த வீட்டை சுத்தி வந்து முட்டி போடு அப்படின்னு அந்த சோல்ஜர் நம்ம ஹீரோவை சொன்ன உடனே அவரும் முட்டி போடுவாரு. அதுக்கப்புறம் சோல்ஜர் அந்த தாத்தாவை அடிச்சு கீழே படுக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகி அங்க இருக்க எல்லா சோல்ஜரையும் போட்டு பொளந்து கட்டுவாரு.